بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். சூரத்துல் ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 1. அலிஃப் லாம் மீம். அல்லாஹு தாலா அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் நித்திய ஜீவன், என்றும் நிலைத்திருப்பவன். நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை படிப்படியாக அவன்தான் மீது இறக்கி வைத்தான். இது இதற்கு முன்னாலுள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் தௌராத்தையும் இன்சூலையும் அவனே இறக்கி வைத்தான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன்னரும் வேதங்களை இறக்கினான். நன்மை தீமைகளை பிரித்து காட்டுகிறதையும் இறக்கி வைத்தான். ஆகவே எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடும் தண்டனை உண்டு. அல்லாஹு தாலா யாவரையும் மிகைத்தோனாகவும் தண்டிப்போனாகவும் இருக்கின்றான். வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹுக்கு மறைந்திருக்கவில்லை. அவன் தான் கற்ப கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகின்றான். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். அவன்தான் இவ்வேதத்தை மீது இறக்கினான். இதில் விளக்கமான வசனங்களும் இறக்குகின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல அந்தரங்கங்களை கொண்ட முத்தஷாபிஹாத் என்னும் ஆயத்துகள் ஆகும். எனினும் எவர்களுடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முத்தஷாபி வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர். அல்லாஹுவை தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள். கல்வியில் உறுதிப்பாடு உடையவர்கள் அவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான், நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை கொண்டு நல்லுபதேசம் பெற மாட்டார்கள். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.